வாடிக்கையாளர் சேவை மையங்கள் உங்களை தொடர்பு கொண்டு ஹிந்தி அல்லது ஆங்கிலம் இதில் பேச விருப்பம் என்று கேட்டால் தமிழ் என்று பதில் கூறுங்கள். உங்களுக்கு ஆங்கிலமோ ஹிந்தியோ தெரிந்திருந்தாலும் கூட அதில் பதிலளிக்காதீர்கள். மறுபடியும் மறுபடியும் தமிழ் தமிழ் என்று மட்டுமே பதில் கூறுங்கள். ஒருவேளை அந்த சேவை மையத்தில் தமிழில் பேச ஆள் இல்லை என்று சொன்னால் புதிதாக பணியமர்த்தட்டும். தமிழ்நாட்டில் வியாபாரம் வேண்டும், வாடிக்கையாளர்கள் வேண்டும், ஆனால் நீ தமிழ் பேச மாட்டாயா? மொழி தெரியாமல் எதற்கு என் மண்ணில் பணி செய்ய வருகின்றீர்கள், தொழில் செய்ய வருகின்றீர்கள்? பல்வேறு உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த மொழியை கற்றுக்கொண்டுதானே செல்கின்றீர்கள்? அதற்கான தேர்வுகளை எழுதக்கூட தயாராகின்றீர்கள் தானே? இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்காவை தொடர்பு கொண்டு பேசுகின்ற ஒரு சேவை மைய அதிகாரி அமெரிக்கன் ஆக்சென்ட் என்பதை கற்றுக்கொண்டுதானே பேசுகின்றார். அதே போன்று என் மண்ணில் என் மொழியை கற்றுக்கொண்டு பேசட்டும். நாம் எந்த மொழிக்கும் எதிரியல்ல. என் தமிழ் மொழி எதிராக நினைக்கும் அளவிற்கு தகுதி பெற்ற மொழி இங்கு எதுவும் அல்ல. அது வேறு கதை. நான் 100 மொழியை என் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்னை நேற்று பிறந்த ஒரு மொழி வட்டத்திற்குள் அடக்கிவிடலாம் என்று நினைத்தால் எங்கள் அறிவை கொண்டு உங்கள் சிந்தனையை தகத்தெறிந்து அதிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம். நாங்கள் எந்த மொழியை பேச வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய தேவையில்லை. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, எந்த வாடிக்கையாளர் சேவை மையமாக இருந்தாலும் தமிழில் மட்டும் பேசுங்கள். தானியங்கி பணம் எடுக்கும் இயந்திரத்தில் தமிழை தெரிவு செய்யுங்கள். விண்ணப்பங்களில் காசோலைகளில் தமிழில் எழுதுங்கள். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் கையெழுத்திட இன்றைய பழக்கத் தொடங்குங்கள். ஒரு மொழியின் பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது. அது உங்கள் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது. என் தமிழ் எனது பெருமை மட்டுமல்ல, எனது உரிமை. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன்.